சங்கராபுரி கோட்டையை தேடி இந்த ஜெயமதாசுரனை நாடி நீங்கள் வந்தது நான் எந்த ஜென்மத்திலே செய்த புண்ணியம் சுவாமி. அந்த நோக்கம் தீர்காசியாக வாழ வேண்டும். கண்டதில்லை உந்தனை போல் மண்டலத்தில் உள்ளவரை தேவர்கள் அழிய வேண்டும். கேட்பதற்கு எவ்வளவு எளிமையாக இருக்கின்றது. உங்க வம்சம் வந்தா தேவர்கள் வாழவே கூடாது. ஆகையினால் இந்த அமர்ந்து சிறப்பாடு அரசாட்சி செய்கிறார். எந்தவித தவறும் இல்லை சுவாமி. ஆனால் ஒன்று. ஆனால் என்னால் என்ன அரை சொல். பார்த்தால் இப்படி எப்படி தெரியுமா? எப்படி? பெருமனையோடு காட்சியளிக்கின்றார். போதும், நிறுத்துங்கள். எனக்கென ஒரு நாடு, எனக்கென ஒரு சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து யாதொரு குறைபாடும் அல்லாமல் இந்த சிவசங்கராபுரி கோட்டையை ஆண்டு வருகின்றேன். இனி எதுவும் எனக்கு தேவை தெரியுமா? ஏன்? உன் சிரத்தில் மணிமகுடம் இல்லையே, குறைதானே. அந்த மணிமகுடம் நீ அணிய வேண்டும் என்றால் காலத்திற்கு தெரியுமா? எங்க இருக்கின்றது? பொன்னாட்டு ஆடக்கூடிய இங்கிலத்தில் அப்படியா 9 நவரங்கள் பொறித்த மணிமகுடம் இருக்கிறது. அதை கொண்டு வந்தால் அதை உன் சிரத்தில் அணிவிட்டால் இந்த உலகத்திற்கே தெய்வம் நீதானே. தகண்டதோர் மார்க்கத்தை உரைத்தீர்கள். புறப்படுகின்றான் தேவலோகம். அந்த பொன்னாட்டு வேந்தன் தேவ இந்திரன் சிரசிலே இருப்பது 9 நவரத்தினங்கள் பதித்த மணிமுடி. அந்த மணிமுடியை கொண்டு வந்து என் சிரசிலே சூடி இந்த நாட்டிலே அமர்ந்து ஆட்சி புரிகின்றேன். புறப்படுங்கள் தேவலோகம். தேவலோகம் நாடியே அந்த இப்பொழுதுதான் கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும் ஒரு சிறிய வத்துக்குச்சி தான் தேவை. கழகத்தை ஆரம்பித்து விட்டேன். இது நன்மையில் முடிய வேண்டும். நாராயணா, நீதான் எனக்கு துணை இருக்க வேண்டும். துன்பங்கள் வந்தாலும்